தரிசனம். பகுதி 133. வைகாசி வசந்த விழா. ஆழ்வார்கள் தரிசனம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பற்பல திவ்ய தேசங்களிலே எம்பெருமான்களுக்கு நடைபெறுகின்ற உற்சவங்கள், அவற்றினை ஆழ்வார்கள் அனுபவித்த விதம், ஆழ்வார்களுக்கும் அந்த இடங்களிலே நடைபெறுகின்ற உற்சவங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் சேர்த்து மிக அழகாக அனுபவித்து வருகின்றோம். அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு நாம் செல்ல வேண்டிய தேவையே இல்லாமல் நாம் இருக்கின்ற இடத்திலேயே அந்த உற்சவங்களை கண்டுகளிக்கும்படியான பாக்கியத்தை இந்த ஆழ்வார்கள் தரிசனம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த பாக்கியத்தின் காரணமாக இன்றைய தினம் நாம் நம்மாழ்வாருடைய வைகாசி உற்சவத்திலே மேலும் சில விசேஷங்களை பார்க்க போகிறோம். ஆழ்வார் திருநகரிக்கு ஒரு தனி பெருமை உண்டு. இந்த வசந்த ருத்துவுக்கும் ஒரு தனி பெருமை உண்டு. வசந்த ருத்து என்பது சித்திரை, வைகாசி ஆகிய 2 மாதங்களை உள்ளடக்கியது. பகவான் கண்ணன் கீதையிலே மிகப்பெரிய பொருள்களை எல்லாம் எடுத்து அது நான் தான் என்று சொல்லுகின்ற பொழுது, மாசானாம் மார்கசீருஷோகம் ருத்தூனாம் குசுமாகரஹா என்று அருளிச் செய்தான். அதாவது மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொன்னவன் ருத்துக்களுக்குள்ளே நான் வசந்த ருத்துவாக இருக்கிறேன் என்று சொன்னான். என்ன காரணம் என்றால், வசந்த ருத்துவுக்கு ஒரு தனி சிறப்பு. என்ன சிறப்பு? சித்திரை வைகாசி ஆகிய 2 மாதங்களை உள்ளடக்கிய மாதம் அது. இந்த 2 மாதங்களிலே தான் எல்லாம் பூத்து குலுங்குகின்ற பழங்கள் அப்படி நன்றாக கிடைக்கின்றன என்று சாமானிய மக்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த வசந்த ருத்துவாகிற அதில் சித்திரை மாதம் முதல் மாதத்திலே மதுரகவி ஆழ்வாரும் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜரும் அவதரித்தார்கள். வைகாசி மாதத்திலே நம்மாழ்வார் அவதரித்தார். ஆஹா, ஆச்சாரிய பக்திக்கு இலக்காக திகழ்கின்ற மதுரகவி ஆழ்வார், எம்பெருமானார், ஆச்சாரியராக திகழ்ந்த நம்மாழ்வார், இவர்கள் அவதரித்த மாதங்கள் எவையோ அவையை உள்ளடக்கிய அந்த ருத்துவைத்தான் சிறந்த ருத்து, அது நான் என்று கண்ணன் கீதையிலே தெரிவித்தான். என்றால் இந்த வசந்த ருத்துவனுடைய பெருமை, வசந்த அந்த காலத்தினுடைய பெருமையை நாம் நன்றாக உணரலாம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள்,
தரிசனம் காண வாருங்கள்.